thank the Lord for this another opportunity. இந்த இன்னொரு வாய்ப்பிற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். As we continue to discuss about the topic of leadership, தலைமைத்துவ தலைப்பிலே நாம் நம்முடைய கலந்துரையாடலை தொடரும் பொழுது let us pray that the time that we spend together with God's word may be a time of blessing to all of us. தேவனுடைய வசனத்தோடு நாம் செலவிடுகிற இந்த நேரங்கள் நமக்கு மிகுந்த பிரயோஜனமுள்ள ஆசீர்வாதமான நேரங்களாக மாற நாம் ஜெபத்திலே தரித்திருப்போம். We were talking about eldership as a responsible function. மூப்பத்துவம் என்பது ஒரு பொறுப்புள்ள ஒரு பதவி என்ற விஷயத்தை நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். I mentioned that there are 6 important God-given responsibilities are to be fulfilled by the elders. மூப்பர்கள் தேவன் கொடுத்த 6 முக்கிய பணிகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை கடந்த செய்தியிலே நாம் சிந்தித்தோம். And then I mentioned about why many elders are not fulfilling their responsibilities. அதற்கப்புறமாக பல மூப்பர்களால் ஏன் அந்த பொறுப்புகளை நிறைவேற்ற இயலவில்லை என்பதற்கான காரணங்களை நாம் சிந்தித்தோம். 2 important reasons. 2 முக்கிய காரணங்கள். Number 1, wrong priorities. 1, தவறான முன்னுரிமைகள். And number 2, secular work stands as a hindrance. 2வது உலக வேலை அவருடைய ஆவிக்குரிய பொறுப்புகளை செய்வதற்கு தடைகளாக மாறுகின்றன. And another important aspect that we were considering was நாம் சிந்தித்த மற்றொரு முக்கிய விஷயம் என்னவென்றால் who should do what. யார் எதை செய்வது. So there we already saw the important thing on the basis of the verses from the scripture that all the elders are equally responsible to do all the God-given duties. வேத வசனத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள வசனங்களின் அடிப்படையிலே தேவன் கொடுத்த இந்த 6 முக்கிய பொறுப்புகளையும் செய்வதற்கு எல்லா மூப்பர்களுக்கும் சம பொறுப்பு உள்ளது என்பதை நாம் சிந்தித்தோம். Now in this session what I just want to talk about is, இந்த பகுதியிலே நான் பேச விரும்புகிற விஷயம், when elders fulfill those important 6 responsibilities, மூப்பர்கள் அந்த 6 முக்கிய தேவன் கொடுத்த பொறுப்புகளை நிறைவேற்றும் பொழுது what should be their goal? அவர்களுடைய இலக்கு என்னவாக இருக்க வேண்டும்? What should be the goal of the elders as they fulfill the God-given responsibilities? தேவன் கொடுத்த பொறுப்புகளை நிறைவேற்றும் பொழுது மூப்பர்கள் என்ன இலக்கை கொண்டு செயல்பட வேண்டும்? What should be their goal? அவருடைய இலக்கு என்னவாக இருக்க வேண்டும்? I would say like this, இப்படியாக நான் சொல்லுவேன், their goal should be making others disciples. மற்றவர்களை சீஷராக மாற்றுதல் என்பதே அவர்களுடைய இலக்காக இருக்க வேண்டும். That is something that I want to very specifically highlight here. அதை மிக குறிப்பாக இந்த நேரத்திலே நான் வலியுறுத்த விரும்புகிறேன். When the elders are fulfilling their God-given responsibilities, மூப்பர்கள் தேவன் கொடுத்த பொறுப்புகளை நிறைவேற்றும் பொழுது their primary goal is to develop everybody in the body of Christ as the true disciples of the Lord Jesus. அவருடைய முக்கியமான இலக்கு இதுவாக இருக்க வேண்டும், சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசியையும் தேவனுக்குள்ளாக சீஷத்துவத்திலே அவர்களை வளர்க்க வேண்டும் என்பதாகும். Disciple making is the design of God. சீஷத்துவம் செய்தலே தேவனுடைய வடிவமைப்பாக இருக்கிறது. That is the need of the hour. அதுதான் இன்றைய காலத்தின் கட்டாய தேவையாகவும் இருக்கிறது. If the disciple making is not happening in a local church, ஒரு உள்ளூர் சபையிலே சீஷராக்குகின்ற பணி நடைபெறாவிட்டால் that church cannot be called as a New Testament church. அந்த சபை என்பது ஒரு புதிய ஏற்பாட்டின் சபை என அழைக்கப்பட முடியாது. Let me repeat it once again. அதை மீண்டுமாக சொல்லுகிறேன். If the disciple making is not happening in the church, சீஷத்துவ பணி என்பது சபையில் நடைபெறாவிட்டால் that church is not a New Testament church. அந்த சபை ஒரு புதிய ஏற்பாட்டின் சபை அல்ல. Disciple making is the vital part of the existence of the New Testament church on the earth. இந்த உலகத்திலே ஒரு புதிய ஏற்பாட்டின் சபை இருக்குமே என்றால் அந்த சபை இருப்பதற்கான முக்கியமான அம்சமே அது சீஷத்துவ பணியில் ஈடுபடுவதிலே இருக்கிறது. Now when I talk about disciple making, நான் சீஷராக்குதல் என்ற விஷயத்தை பேசும் பொழுது this is not just the responsibility of the elders alone. அது ஏதோ மூப்பர்களுக்கு அடுத்த ஒரு பொறுப்பு அல்ல. Every individual believer should make disciples. That is another important aspect. ஒவ்வொரு தனி விசுவாசியும் இந்த சீஷராக்குகின்ற பணியை செய்ய வேண்டும் என்பது முக்கியமான விஷயம். But my focus here is, ஆனால் என்னுடைய இந்த நாளிலே கவனமானது, when elders are fulfilling all these responsibilities, all these God-given duties, மூப்பர்கள் தேவன் கொடுத்த இந்த 6 முக்கிய பணிகளையும் நிறைவேற்றும் பொழுது your goal should be making our believers true disciples of the Lord.
சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளை தேவனுக்கு மெய்யான சீஷர்களாக மாற்ற வேண்டும் என்பதே இந்த பொறுப்புகளை நிறைவேற்றும் பொழுது அவர்கள் இருக்க வேண்டிய இலக்காக இருக்கிறது. So sometimes the question may come to your mind, சில நேரங்களிலே உங்களுக்கு இப்படி ஒரு கேள்வி உங்களுடைய சிந்தையிலே வரக்கூடும். why disciple making is so vital in the New Testament church? ஒரு புதிய ஏற்பாட்டின் சபையிலே சீஷராக்குகின்ற பணி என்பது ஏன் இத்தனை முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது? I told you that this is the urgent need of the hour. நான் சொன்னேன், இதுதான் இன்றைய காலத்தினுடைய அவசர தேவை. So why it is so vital? ஏன் அது இத்தனை முக்கியத்துவமாக இருக்கிறது? So I will just highlight three important reasons why disciple making is so vital in the New Testament church. புதிய ஏற்பாட்டு சபையிலே சீஷராக்குகின்ற பணி என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருப்பதற்கான மூன்று முக்கிய காரணிகளை நான் உங்களிடத்திலே சொல்ல The விரும்புகிறேன். first reason is, முதல் காரணம், it is the expressed will of God. அது தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட அவருடைய சித்தமாக இருக்கிறது. This is the expressed will of God concerning every individual believer. ஒவ்வொரு தனி விசுவாசியை குறித்தும் தேவன் வெளிப்படுத்தின அவருடைய சித்தமாக இந்த சீஷராக்குகின்ற பணி இருக்கிறது. In Gospel of Matthew chapter 28 verse 19, மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனத்திலே we read the expression like this, அங்கே இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் வாசிக்கின்றோம். go ye therefore and make disciples of all nations. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். Go and make disciples. போய் சீஷராக்குங்கள். It is very specifically stated. அது மிக குறிப்பாக சொல்லப்பட்டுள்ளது. There is no need of explanation for that. அதற்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. It is the expressed will of God concerning every believer, especially the elders of the assembly. ஒவ்வொரு விசுவாசியை குறித்தும் குறிப்பாக சபையில் இருக்கக்கூடிய மூப்பர்களை குறித்த தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட சித்தம் தான் சீஷராக்குகின்ற பணி. Sometimes we may think that there are no one in the church, younger believers or other believers, to make them as elders. The disciples. சில நேரங்களில் நான் இப்படியாக யோசிப்பதுண்டு, சபையிலே இனிமேல் சீஷராக்குவதற்கு எந்த விதமான இளம் விசுவாசிகள் யாவரும் இல்லையே என்று யோசிக்கலாம். You think like that? நீங்கள் அப்படி யோசிக்கிறீர்களா? Nobody is there in the church to make disciples. சபையிலே சீஷராக்குவதற்கு சபையிலே எவரும் இல்லையே. All are already made a disciple. எல்லாரும் ஏற்கனவே சீஷராகி விட்டார்களே. Is it so? அப்படியா? No. இல்லை. See, when you talk about the disciple making process, சீஷராக்குகின்ற பணியை குறித்து நீங்கள் யோசிக்கும் பொழுது, you need to understand that it is a lifelong process. அது வாழ்நாள் நெடுக தொடர்கின்ற ஒரு செயல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். There is no end for that. ஆகுதல் என்பதற்கு இறுதியே இல்லை, முடிவே இல்லை. Nobody can stand up and say that I have already become the perfect disciple. யாருமே எழுந்து நின்று நான் ஒரு பூரண சீஷனாகி விட்டேன் என்று சொல்லவே முடியாது. Nobody can say. எவரும் சொல்ல முடியாது. So this process should continue till the end of our life. ஆகவே சீஷராகுகின்ற இந்த செயலானது நம்முடைய வாழ்நாளினுடைய இறுதி வரைக்குமாக தொடர வேண்டும். Not only that, அது மாத்திரமல்ல, you should go out and start with the unbelievers, those who are nearby. சபைக்கு வெளியே சென்று அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற விசுவாசிகள் அல்லாத மக்களிடத்திலே உங்களுடைய சீஷராக்குகின்ற பணியை நீங்கள் துவங்க வேண்டும். Okay, there may be shortage in the church for making disciples. சபையிலே சீஷராக்குவதற்கு போதிய நபர்கள் ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். But there is no shortage outside. ஆனால் வெளியே அப்படிப்பட்ட குறைவுகள் ஏதும் இல்லையே. So many unbelievers are there. ஏராளமான அவிசுவாசிகள் இருக்கிறார்களே. So your disciple making should start first with the unbelievers. From there it should go on. ஆகவே உங்களுடைய சீஷராக்குகின்ற பணி என்பது அவிசுவாசிகளிடத்திலே முதலாவதாக துவங்கி அதற்கப்புறமாக மற்றவர்களிடத்திலே தொடர வேண்டும். Or in another words, I would say like this. இன்னொரு வார்த்தைகளிலே நான் இப்படியாக சொல்லுவேன், your disciple making should begin with gospel. உங்களுடைய சீஷராக்குகின்ற பணி என்பது சுவிசேஷம் அறிவிப்பதிலே துவங்க வேண்டும். You understand what I am trying to say? நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் அல்லவா? So that is the beginning stage of our disciple making. அதுதான் நம்முடைய சீஷராக்குகின்ற பணியினுடைய ஆரம்ப கட்ட நிலை. It's not simply just arranging some gospel meeting. That is not what the Lord is expecting. ஏதோ ஒரு சுவிசேஷ கூட்டத்தை ஏற்பாடு செய்வதல்ல, அது அல்ல தேவன் எதிர்பார்க்கின்ற விஷயம். No problem, you arrange. சுவிசேஷ கூட்டத்தை நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. But the major purpose of God in relation to the church is, ஆனால் சபையோடு சம்பந்தப்பட்ட தேவனுடைய முக்கியமான ஒரு நோக்கம் என்னவென்றால், you should go to the lost. நீங்கள் இலக்கப்பட்டவர்களிடத்திலே போய் சேர வேண்டும், காணாமற் போனவர்களை தேடி செல்ல வேண்டும். You should go to the lost and find them out. நீங்கள் காணாமற் போனவர்களை தேடி கண்டுபிடிக்க வேண்டும்.
It is not that call them in and then share the gospel. அவர்களை உள்ளே அழைத்து நீங்கள் சுவிசேஷம் அறிவிப்பதல்ல. Okay, if you want to do, you do it. I don't have any problem நீங்கள் with that. அப்படி செய்வதாக இருந்தால் செய்யுங்கள், அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. But what is the command of the Bible? ஆனால் தேவனுடைய சட்டம் என்ன? தேவன் சொல்லுகிற கட்டளை என்ன? What's the command of the Bible? கட்டளை என்ன? போய் சீஷராக்குங்கள். Go to the lost. போய் காணாமல் போனவர்களை இடத்திலே போங்கள். If we simply sit in the hall, it will not happen. நீங்கள் வெறுமனே சபையிலே உட்கார்ந்து கொண்டிருந்தால் அது நடக்காது. If you simply sit in the hall and think that some others will come and we can do the things. சபைக்குள்ளாக அமர்ந்து கொண்டிருந்தே யாராகிலும் உள்ளே வருவார்கள், வந்ததற்கு பின்பு ஏதாகிலும் ஒன்றை செய்யலாம் என்று நினைத்தால் it will not happen. அது நடக்கவே நடக்காது. That is not the command of the Lord. அதுவல்ல தேவனுடைய கட்டளை. You must go. நீங்கள் போக வேண்டும். Go to the lost. நீங்கள் காணாமல் போனவர்களிடத்திலே போக வேண்டும். And take this wonderful news of the salvation and share with them. இந்த இரட்சிப்பினுடைய ஆச்சரியமான செய்தியை அவர்களிடத்திலே கொண்டு சென்று அவர்களுக்கு இந்த செய்தியை பகிர்ந்தளிக்க வேண்டும். That is the expressed will of God concerning everybody who is seated here and especially the elders. அதுதான் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரை குறித்தும் குறிப்பாக மூப்பர்களை குறித்தும் தேவனுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான திட்டம். So the disciple making is a vital thing because it is the expressed will of God. சீஷராக்குதல் என்பது மிக முக்கியமான காரியம், ஏனென்றால் அது தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட ஒரு சித்தமாக இருக்கிறது. And the second reason is, இரண்டாவது காரணம், it is the vital thing because அது முக்கியமான விஷயம் ஏனென்றால் this is the only way to fulfill the great commission of the Lord. தேவன் கொடுத்த அந்த மிக முக்கியமான கட்டளையை நிறைவேற்றுவதற்கு இதுதான் ஒரே வழியாகவும் இருக்கிறது. You understand that? அது உங்களுக்கு புரிகிறதா? The Lord has given us the great commission, the final commission to the believers and to the church. தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பதாக தம்முடைய இறுதி கட்டளையை நமக்கு கொடுத்திருக்கிறார். And that is something should be accomplished through every individual believer. அந்த தேவன் கொடுத்த இறுதியான கட்டளையானது ஒவ்வொரு விசுவாசியாலும் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு கட்டளையாகும். Or in another words, God has designed that project of disciple making in a way that every individual believer should get involved in that. ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசியும் ஈடுபடத்தக்கதாக தான் தேவன் இந்த கடைசி பிரமாணமாகிய சுவிசேஷமாக்கு அறிவிக்கிற அல்லது சீஷராக்குகின்ற இந்த காரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். Everybody has the responsibility. ஒவ்வொருவருக்கும் அதற்கான பொறுப்பு உண்டு. If you are not doing it, you are disobedient to the command of the Lord. நீங்கள் அதை செய்யாமல் இருப்பீர்களே ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறீர்கள். If you are disobedient to the command of the Lord, the church cannot grow. நீங்கள் அப்படி ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் சபையானது வளர முடியாது. Sometimes some of the people think that, see, we cannot do all these things and these are the responsibilities of some elders or preachers or evangelists like that. சில நேரங்களிலே சிலர் இப்படியாக யோசிக்கிறார்கள், இவைகளெல்லாம் நாங்கள் செய்ய முடியாது, இப்படி சீஷராக்குகின்ற சுவிசேஷம் அறிவிக்கின்ற பணியெல்லாம் ஏதோ ஊழியர்களுக்கு அல்லது மூப்பர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு என்று நினைக்கிறார்கள். No, that's not what it is. இல்லை, அது அல்ல விஷயம். Sometimes the sisters will think that no, we don't have any part in that. சில நேரங்களிலே சகோதரிகள் இப்படியாக நினைக்கலாம், இந்த சுவிசேஷம் அறிவிக்கின்ற பணிகளிலே நமக்கு எந்த பங்கும் இல்லை என்று. What disciple making we can do? We will cook at home and do some work that is necessary. நாங்கள் எப்படி சீஷராக்க முடியும்? ஏதோ வீட்டிலே இருக்கக்கூடிய வேலைகளை செய்து கொண்டு வீட்டிலே சமையல் செய்து இந்த வேலைகளை எல்லாம் நாங்கள் செய்ய முடியும் என்று சகோதரிகள் நினைக்கலாம். No, that is not what the Lord's concern for us. ஆனால் அதுவல்ல தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கக்கூடிய விஷயம். Everybody who is seated here, whether you are a man or a woman, இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆணோ பெண்ணோ எவராக இருந்தாலும் everybody has your role to play in the program of discipleship making. இந்த சீஷராக்குகின்ற பணியிலே ஒவ்வொருவருக்குமே ஒரு பங்களிப்பு உண்டு. Are you fulfilling that? நீங்கள் அதை நிறைவேற்றுகிறீர்களா? If you are not fulfilling, you are not obedient to the command, the great command of the Lord. நீங்கள் அப்படி அந்த தேவனுடைய கட்டளையை அந்த பொறுப்பை நிறைவேற்றாது இருப்பீர்களே ஆனால் தேவனுடைய அந்த பெரிய கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். One more thing I want to specify here is, இங்கே நான் குறிப்பிட விரும்புகிற இன்னொரு விஷயம், the sisters has got more opportunities in India. இந்தியாவை பொறுத்த மட்டிலே சகோதரிகளுக்கு தான் அதிக வாய்ப்புகள் உள்ளன. Do you understand what I am trying to say? நான் சொல்லுகிற விஷயம் உங்களுக்கு புரியுதா? We know that Indian context, most of the men will go for work. இந்தியாவினுடைய சூழ்நிலையை பொறுத்த மட்டிலே ஆண்கள் தான் அதிகமாக வெளியே போய் வேலை செய்கிறார்கள். Yes, sisters also go for work, that is fine, but most of the sisters are at home during the daytime. சகோதரிகளும் வேலைக்கு செல்லத்தான் செய்கிறார்கள், ஆனாலும் பெரும்பாலான சகோதரிகள் வீட்டிலே அமர்ந்திருக்கிறார், வீட்டிலே வேலை செய்கிறார்கள். So you have a role. ஆகவே உங்களுக்கு ஒரு பங்கு உண்டு.
More than men, if the sisters take the responsibilities, you will be able to reach many sisters in your neighborhood. சகோதரரை காட்டிலும் சகோதரிகள் இந்த சீஷராக்குகின்ற பணியை பொறுப்போடு செய்ய துவங்கினால் அவர்கள் தங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பலரையும் சீஷராக்க முடியும். Now, if you are able to win the sisters from the houses, சபையில் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய வீடுகளில் இருந்து சகோதரிகளை பெண்களை நீங்கள் ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்த முடிந்தால், that is a great thing that you are starting with. நீங்கள் ஆண்டவருக்காக செய்கின்ற பணியிலே அது மிகப்பெரிய துவக்கமாக இருக்கும். Do you know why? ஏன் தெரியுமா? Because ஏனென்றால் in the Indian context, the sisters, the ladies are the custodians of the religious beliefs. இந்தியாவை பொறுத்த மட்டிலே பெண்கள் தான் மத சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே மிகவும் பொறுப்புள்ளவர்களாக இருப்பார்கள். Isn't it? இல்லையா? If you take any Hindu homes, எந்த ஒரு இந்து குடும்ப வீட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டால், who will be doing all the religious things? எல்லா விதமான மத சம்பந்தப்பட்ட சடங்குகளை யார் செய்வது? The ladies are doing. பெண்கள். The man will do and go away. மனிதன் ஆண் இப்படியாக கும்பிட்டு விட்டு ஓடி போய் விடுவான். Isn't it? இல்லையா? So when it comes into the religious activities, the sisters are taking responsibilities, whatever the religion is. இந்தியாவை பொறுத்த மட்டிலே மதம் சார்ந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டால் எந்த மதமாக இருந்தாலும் பெண்கள் தான் அதிகமான காரியங்களை செய்கிறார்கள். Now, if you are able to win the sisters first, இந்த பெண்களை நீங்கள் ஆண்டவருக்காக முதலாவதாக ஆதாயப்படுத்தினால், then it is very easy to win the men also. அங்கே வீட்டில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்களை ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்துவது மிக எளிதாக மாறிவிடும். Do you understand that? அதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? In most of the places, it is very difficult to win the sisters. பெரும்பாலான இடங்களிலே சகோதரிகளை ஆதாயப்படுத்துவது என்பது மிக கடினமான விஷயம். See, if you take the Roman Catholic sisters, I have some of my cousins. Sisters are very strong. They will never agree with that. என்ன சில நேரங்களில் இந்த ரோமன் கத்தோலிக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகளை நீங்கள் எடுத்துக்கொண்ட என்னுடைய சகோதரிகள் கூட ரோமன் கத்தோலிக்கத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் தங்களுடைய கொள்கைகளிலே பிடிவாதமாக உறுதியாக இருப்பார்கள். But if you are able to win them for the Lord, then the entire family we can win. ஆனால் அப்படிப்பட்டவர்களையும் நீங்கள் ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்த உங்களால் கூடுமையானால் நீங்கள் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏனைய அனைத்து உறுப்பினர்களையும் உங்களால் ஆதாயப்படுத்த முடியும். So the sisters has got more responsibilities in India. ஆகவே இந்தியாவை பொறுத்த மட்டிலே சகோதரரை காட்டிலும் சகோதரிகளுக்கு கூடுதல் பொறுப்புகள் உண்டு. Your help, your ministry is much needed for our country. உங்களுடைய உதவி, உங்களுடைய ஊழியம் நம்முடைய தேசத்திற்கு மிகவும் தேவை. Now, when you look at these charismatic groups, the Pentecostal groups, and this CPM and all, you see that most of the ladies are going for the work. நீங்கள் பொதுவாக பெந்தேகோஸ்தே சபையில் இருக்கக்கூடிய அல்லது மற்ற கரிஸ்மாட்டிக் குரூப்ல இருக்கக்கூடிய நிறுவனங்களை எல்லாம் சபைகளை எல்லாம் பாருங்கள், ஆண்களை காட்டிலும் சகோதரிகள் தான் அதிகமாக ஊழியத்திற்கு செல்வார்கள். You see that? அதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? And how about their churches? அவருடைய சபைகள் எப்படியாக இருக்கின்றன? They are growing. அவைகள் பெருகுகின்றன. Because they are making use of the opportunities through the sisters in their gathering. ஏனென்றால் தங்களுடைய கூடுகையில் இருக்கக்கூடிய சகோதரிகள் மூலமாக இப்படிப்பட்ட ஊழிய வாய்ப்புகளை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். But in our churches, ஆனால் நம்முடைய சபைகளில் we are not making use of these opportunities to win the soul so that our church would grow. நம்முடைய சபைகள் பெருகத்தக்கதாக இந்த சகோதரிகளை வைத்து ஊழியம் செய்கின்ற வாய்ப்புகளை நாம் பயன்படுத்துகிறதில்லை. When is the last time you just went for the gospel work? சகோதரிகளை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கடைசியாக சுவிசேஷ பணிக்காக எப்பொழுது சென்றீர்கள்? Think about yourself. நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். If you have not done, let me make it very clear that you are disobedient to the great command of the Lord Jesus. நீங்கள் அப்படிப்பட்ட ஊழியத்தில் ஈடுபடாவிட்டால் நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன், தேவனுடைய அந்த பெரிய கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறீர்கள். It is not just for men alone. அது ஏதோ ஆண்களுக்கான விஷயம் அல்ல. It is for all. Men and women are equally responsible to take up this great commission seriously, to fulfill it in our place where we are placed by God. ஆனாலும் சரி பெண்ணானாலும் சரி இருவருக்குமே சம பொறுப்பு உண்டு. நாம் வைக்கப்பட்டிருக்கிற இடத்திலே நம்முடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலே தேவனுடைய இந்த மிகப்பெரிய கட்டளையான சுவிசேஷம் அறிவித்தல் அல்லது சீஷராக்குகின்ற பணியை நாம் ஒவ்வொருவரை செய்ய வேண்டும். So the disciple making is vital. ஆகவே சீஷராக்குகின்ற பணி என்பது மிக முக்கியம். Why? ஏன்? Because it is the expressed will of God. ஏனென்றால் அது தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட சித்தமாக இருக்கிறது. Number 2, this is the only way you can be obedient to the great commission of our Lord. இந்த சீஷராக்குகின்ற பணியிலே ஈடுபடுவதன் மூலமாகத்தான் நீங்கள் தேவனுடைய அந்த பெரிய கட்டளைக்கு கீழ்ப்படிய முடியும். And the third reason, there are many reasons, I just want to highlight one more reason. பல காரணங்கள் இருந்தாலும் இன்னொரு காரணத்தை நான் மாத்திரம் வலியுறுத்த விரும்புகிறேன்.
This is vital because this is the foundation for the next generation. சீஷராக்குகின்ற பணி என்பது மிக முக்கியம். காரணம், மூன்றாவது காரணம், அடுத்த தலைமுறைக்கு இதுதான் அடிப்படை. This is the foundation for the next generation. அடுத்த தலைமுறை வருவதற்கு இதுதான் அடித்தளமாக அமையும். If you are not fulfilling your responsibility of making the disciples, சீஷராக்குகின்ற பணியை செய்கிறதிலே உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் நிறைவேற்றாதிருந்தால், make sure that you are going to lose your next generation. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அடுத்த தலைமுறையை, அடுத்த சந்ததியை இழக்கப் போகிறீர்கள். There will be no succession for the assembly that is established here. இங்கே நிறுவப்பட்டிருக்கிற இந்த சபைக்கு அடுத்த தலைமுறை, அடுத்த சந்ததி இருக்காது. If you go to UK and many other countries today, இன்றைக்கு நீங்கள் UK மற்றும் பல மேலை நாடுகளுக்கு சென்றால் many churches are getting closed. அநேக சபைகள் பூட்டப்படுகின்றன. Many churches have become restaurants today. அநேக சபை கட்டடங்கள் இன்றைக்கு ஹோட்டல்களாக மாறிவிட்டன. You know why? ஏன் தெரியுமா? No disciple making. ஏனென்றால் சீஷத்துவ பணி அங்கே இல்லை. No next generation to carry out the work of the Lord in that place. அந்த குறிப்பிட்ட ஸ்தலத்திலே தேவனுடைய கிரியைகளை, வேலைகளை எடுத்து செய்வதற்கு அடுத்த தலைமுறை இல்லை. If our brethren churches are not going to give priority to making disciples in India, there will be no next generation to carry out God's work in this country. இந்தியாவிலே சீஷராக்குகின்ற பணியை நம்முடைய சகோதர சபைகள் முனைப்பாக செயல்படாமல் இருக்குமே ஆனால் அடுத்த தலைமுறையிலே ஆண்டவருடைய வேலையை செய்வதற்கு இங்கே நம்முடைய இந்தியாவிலே சபைகள் இருக்காது. You need to prepare the young generation to take up the responsibilities in the coming days. வரக்கூடிய நாட்களிலே பொறுப்புகளை எடுப்பதற்கு அடுத்த இளம் மக்களை நீங்கள் உருவாக்க வேண்டும். That's the example of the book of Acts and the early church. அதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலேயும் துவக்க காலத்தில் இருந்த சபையிலேயும் நமக்கு காணப்படுகிற உதாரணமாக இருக்கிறது. Especially we read in 2 Timothy chapter 2 verse 2. இரண்டாவது குறிப்பாக நாம் சொல்வதாக இருந்தால் 2 தீமோத்தேயு 2:2 நாம் இப்படியாக வாசிக்கின்றோம். 2 Timothy chapter 2 verse 2. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி. Yes, passing on the generation the sacred teachings of God's word and preparing them to take up the responsibilities. தேவனுடைய முக்கியமான உண்மையான அந்த போதனைகளை அடுத்த தலைமுறைகளுக்கு அவர்கள் பொறுப்பேற்கும் வண்ணமாக கடத்த வேண்டும் என்கிற விஷயத்தை இங்கே நாம் பார்க்கின்றோம். How much are we true in that? அதை நாம் எந்த அளவுக்கு செய்கின்றோம்? Think about ourselves. நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். So when it comes into fulfilling the responsibilities of elders, this is speaking about the important goal that they should involve in the disciple making. மூப்பர்களினுடைய முக்கியமான பொறுப்புகள் என்று சொல்லும் பொழுது அதில் முக்கியமான விஷயமாக கருதப்படுகிற காரியம் சீஷராக்குகின்ற பணியை செய்தல். That is their goal. அது அவர்களுடைய இலக்காக இருக்க வேண்டும். And that should be the goal of every individual believers also. அதுதான் ஒவ்வொரு தனி விசுவாசினுடைய இலக்காகவும் இருக்க வேண்டும். How much are we fulfilling this responsibility? இந்த பொறுப்பை நாம் எந்த அளவுக்கு நிறைவேற்றுகிறோம்? Now when we talk about the disciple making, இந்த சீஷராக்குகின்ற இந்த பணியை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது, பேசும் பொழுது, let us read one more verse from Gospel of Mark chapter 3 verse 14. மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மார்க் 3:14. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோட கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும். Yes, look at that. When the Lord Jesus Christ gathered the disciples unto himself, there were two important reasons. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை தம்மிடத்திலே வரவழைத்த பொழுது அவர் வரவழைத்ததற்கு பின்னாலே 2 காரணங்கள் இருந்தன. What is that? அவைகள் எவை? Number 1, ஒன்று, they should be with him. தம்மோடு இருக்க வேண்டும். And they might be sent forth. பிரசங்கம் பண்ணும்படியாக அனுப்பப்பட வேண்டும். Two important purposes or two important reasons are mentioned there. 2 முக்கிய நோக்கங்கள் அல்லது 2 முக்கிய காரணங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. Or in another verse I would say like this. இன்னொரு வார்த்தைகளிலே நான் இப்படியாக சொல்லுவேன். If you want to fulfill the discipleship process in your church, உங்களுடைய சபையிலே சீஷராக்குகின்ற பணியை நீங்கள் நிறைவேற்ற விரும்பினால், it requires a regular close relationship with the believers. விசுவாசிகளோடு ஒரு நெருங்கின உறவு தொடர்ச்சியாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. That's very important. அது மிக முக்கியம். If
you want the discipleship process to happen in your church, உங்களுடைய சபையிலே இந்த சீஷராக்குகின்ற பணி அல்லது செயல் நடைபெற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், there is a need of regular close relationship with the individual believers in the body of Christ. தொடர்ச்சியான நெருக்கமான ஒரு உறவு சபையில் இருக்கக்கூடிய சரீரமாகிய சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசியினிடத்திலும் இருக்க வேண்டியது அவசியம். That is what lacking today. இன்றைக்கு அதுதான் இல்லாமல் இருக்கிறது, Isn't it? இல்லையா? After Sunday meeting, ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்திற்கு பின்பு mostly you will meet next Sunday, isn't it? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் சந்திக்கிறோம், இல்லையா? You are busy with all other things. மற்ற எல்லா விஷயங்களிலும் நாம் அலுவலாய் இருக்கிறோம். So if that is the case, the disciple making program is not happening. அப்படி இருந்தால் இந்த சுவிசேஷராக்குகின்ற பணி என்பது நடைபெறுகிறதில்லை. Especially the elders need to understand that they should maintain a regular close relationship with every families of the church. குறிப்பாக மூப்பர்கள் சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தோடும் ஒரு நெருங்கின உறவை பேண வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். That's very important. அது மிக முக்கியம். Spending time with them, அவர்களோட நேரத்தை செலவிடுதல், right? Spending the happy times with them, hard times with them, or the sorrowful times with them. அவர்களோடு துக்கமான நேரங்களாக இருந்தாலும் சந்தோஷமான நேரங்களாக இருந்தாலும் கடினமான நேரங்களாக இருந்தாலும் அவர்களோடு கூட நேரத்தை செலவிட வேண்டும். Spending time with word of studying God's word, spending time with them in prayer, அவர்களோடு கூட வேத வசனத்தை வாசித்து தியானிப்பதிலும் ஜெபப்பதிலும் நேரத்தை செலவழிக்க வேண்டும். and even spending time in having meals together. அவர்களோடு கூட சேர்ந்து போஜனம் செய்கிறதிலே நேரத்தை செலவிட வேண்டும். So we need to spend time with the believers so that the disciple making process will take place on a regular basis. அப்படி விசுவாசிகளோடு தொடர்ச்சியாக நேரத்தை நெருக்கமாக செலவிட வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே இந்த சீஷராக்குகின்ற பணி தொடர்ச்சியாக நடைபெறும். But we don't have time, right? ஆனால் நமக்கு நேரம் இல்லை, இல்லையா? We are very busy. நாம் அதிக அலுவலாய் இருக்கிறோம். Sometimes we are busier than our Lord Jesus. சில நேரங்களில் ஆண்டவரை காட்டிலும் நாம் அதிக அலுவலாய் இருக்கிறோம், Isn't it? இல்லையா? No, when we speak to some brothers and sisters, they speak as if they are busier than Jesus Christ. சில நேரங்களில் சில விசுவாசிகளிடத்தில் நாம் பேசும்பொழுது ஆண்டவரை காட்டிலும் அதிக பிஸியாக அவர்கள் மாறிவிடுகிறது போல தெரியும். What a sad condition. என்ன ஒரு துக்கமான சூழல். Now when you are not fulfilling these responsibilities, இந்த பொறுப்புகளை நீங்கள் நிறைவேற்றாமல் இருக்கும் பொழுது, when you are not spending time with the believers in the body of Christ, சபையில் சரீரமாகிய சபையில் இருக்கக்கூடிய விசுவாசிகளோடு நேரத்தை செலவிடாமல் இருக்கும் பொழுது, in essence what are you saying? உண்மையிலே நீங்கள் என்ன தெரியுமா சொல்லுகிறீர்கள்? Jesus, you had time but I don't have time. ஆண்டவரே உமக்கு நேரம் உண்டு ஆனால் எனக்கு நேரம் இல்லை, Isn't it? இல்லையா? That's what you are saying. அதைத்தான் நீங்கள் சொல்லுகிறீர்கள். So think about ours. அதை குறித்து நம்மை குறித்து நாம் சிந்திப்போம். Spend your time with the believers. விசுவாசிகளோடு நேரத்தை செலவிடுங்கள். A regular close relationship with the believers are necessary if you want the disciple making process to happen in our church. நம்முடைய சபைகளிலே சீஷராக்குகின்ற பணி என்பது நடைபெற வேண்டும் என்றால் விசுவாசிகளோடு தொடர்ச்சியாக நெருக்கமான உறவை பேண வேண்டும். You should think about the good of the believers. நீங்கள் விசுவாசிகளினுடைய நலனை குறித்து சிந்திக்க வேண்டும். You should think about the benefit and the well-being of your believers. உங்களுடைய விசுவாசிகளினுடைய நன்மைகளை குறித்து அவர்களுக்கு எப்படியெல்லாம் நலம் செய்யலாம் என்பதை குறித்து சிந்திக்க வேண்டும். You should mutually encourage one another and build them up. ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி ஒருவரை ஒருவர் கட்டுவிக்க வேண்டும். That is the way the discipleship making process should go on a regular basis. அப்படிதான் சீஷர் ஆக்குகின்ற பணி என்பது தொடர்ச்சியான ஒரு செயலாக ஒவ்வொரு உள்ளூர் சபையிலும் நடைபெற வேண்டும். So now when I talk about this disciple making, இந்த சீஷர் ஆக்குகின்ற பணியை குறித்து நாம் பேசும் பொழுது, so what you really want your believers to be, that is something very important. நீங்கள் உங்களுடைய விசுவாசிகள் எப்படியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்பது மிக முக்கியம். Yes, you are in the process of making others disciples, true disciples of the Lord Jesus. நீங்கள் மற்றவர்களை ஆண்டவருடைய மெய்யான சீஷர்களாக மாற்றுகின்ற அந்த செயலிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். Especially the elders of the church. குறிப்பாக சபையில் இருக்கக்கூடிய மூப்பர்கள். Now when you are involved in that process, அந்த குறிப்பிட்ட செயலிலே நீங்கள் ஈடுபடும் பொழுது, what you want your believers to be, நீங்கள் உங்களுடைய விசுவாசிகள் எப்படியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். what do you think about? என்ன அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? That's also something important. அதுவும் மிக முக்கியமான விஷயம்தான். When you involve in fulfilling your God-given duties in the church, சபையிலே தேவன் கொடுத்த பொறுப்புகளை நிறைவேற்றுவதிலே உங்களை நீங்கள் ஈடுபடுத்தும் பொழுது, what you want your believers to be, உங்களுடைய விசுவாசிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். you should have a specific
concern about that. அதை குறித்த குறிப்பான சிறப்பான கரிசனை உங்களுக்கு இருக்க வேண்டும். It is not simply taking care of the things and fulfilling the duty. ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து செய்து பொறுப்பை முடித்து விடுவது என்பது அல்ல விஷயம். But the concern is what you want your believers to be. உங்களுடைய விசுவாசிகள் எப்படியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்பது முக்கியம். Do you have a specific plan about that? அதை குறித்து உங்களுக்கு குறிப்பிட்ட ஏதாகிலும் திட்டங்கள் உண்டா? What do you do in relation to that? அந்த குறிப்பிட்ட விஷயத்திலே நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? That's very important. அது மிக முக்கியம். When the believers comes to the church and when they are the part of your church, what you really want them to be? விசுவாசிகள் உங்களுடைய சபைக்கு வரும் பொழுது, உங்களுடைய சபையினுடைய ஐக்கியத்திலே அவர்கள் பங்கெடுக்கும் பொழுது அவர்கள் எப்படியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? Have you expressed your desire in front of your believers that we want you to be so? நீ விசுவாசிகளே நீங்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று உங்களுடைய விருப்பத்தை அவர்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறீர்களா? So that is something we all need to be concerned about. அதை குறித்து நாம் அனைவருமே கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Now, according to the Bible, what the believers need to be, I just want to highlight few important things. வேதத்தின் அடிப்படையிலே விசுவாசிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நான் சில குறிப்புகளை உங்களிடத்திலே வலியுறுத்த Just a விரும்புகிறேன். few suggestions here. சில ஆலோசனைகள் இங்கே. Okay, when the elders fulfill the responsibilities, மூப்பர்கள் பொறுப்புகளை நிறைவேற்றும் பொழுது what you want your believers to be, உங்களுடைய விசுவாசிகள் எப்படியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். that is what I am talking about. அதைத்தான் இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். Don't miss the context. சூழ்நிலை பின்னணியை நீங்கள் விட்டுவிடாதீர்கள். I'm talking about eldership. நான் மூப்பர்களை குறித்து தான் பேசிக் கொண்டு வருகிறேன். And you are also included there. அதுல நீங்களும் உள்ளடக்கம். Okay, so now when the elders fulfill their 6 responsibilities, மூப்பர்கள் தங்களுடைய 6 பொறுப்புகளை நிறைவேற்றும் பொழுது, when they continue in the disciple making process, அவர்கள் இந்த சீஷராக்குகின்ற பணியிலே தொடரும் பொழுது, what is your desire about your believers? உங்களுடைய விசுவாசிகளை குறித்த உங்களுடைய ஆசை என்ன? What you want your believers to be? நீங்கள் உங்களுடைய விசுவாசிகள் எப்படியாகப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? Number 1, 1, they should be the servants of God. அவர்கள் தேவனுடைய ஊழியர்களாக இருக்க வேண்டும். That should be the first desire that you should specify in the church. அதைத்தான் நீங்கள் உங்களுடைய சபையிலே உங்களுடைய விருப்பமாக தெரிவிக்க வேண்டும். You should teach your believers that we want every individual believers to be the servants of the Lord. நீங்கள் சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய ஊழியக்காரனா இருக்க வேண்டும் என்கிற விஷயத்தை உங்களுடைய விருப்பமாக சபையிலே நீங்கள் தெரிவிக்க வேண்டும். Now that is not what is happening in the church today. இன்றைக்கு சபையிலே இது நடக்கிறதில்லை. Isn't it? இல்லையா? What's happening in the church? சபையில என்ன நடக்கிறது? Everybody want to be the masters, right? எல்லாருமே எஜமான்களா இருக்க விரும்புகிறார்கள். In Mark's Gospel chapter 10 verse 43, மார்க் 10:43 இப்படியாக வாசிக்கின்றோம். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனா இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனா இருக்க கடவன். If somebody wants to be great, what you need to do? எவனாகிலும் பெரியவனா இருக்க விரும்பினால் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? You must be servant. பணிவிடைக்காரனா இருக்க வேண்டும், வேலைக்காரனா இருக்க வேண்டும். Yes. In the world's perspective, ஆனால் உலகத்தை பொறுத்தமட்டில், if you have so many servants, you are great, isn't it? நீங்கள் அதிகமான பணிவிடைக்காரர்களை கொண்டிருந்தால் நீங்கள் பெரியாள். But in Bible's perspective, ஆனால் வேதாகம கோணத்தில் it is totally different. அது முற்றிலும் வித்தியாசம். What is that? என்ன? If you are a servant, you are great. நீங்கள் பணிவிடைக்காரனா இருந்தால் நீங்கள் பெரியவர். How is our life? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? Are you really a servant of the Lord? நீங்கள் உண்மையிலேயே தேவனுடைய ஒரு பணிவிடைக்காரனா இருக்கிறீர்களா? Are you living with a servant heart? நீங்கள் ஒரு வேலைக்காரனுடைய எண்ணத்தை இருதயத்தோடு இருக்கிறீர்களா? Think about our verses. நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். It's something very serious in relation to each of our lives. நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை குறித்து இது மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாகும். The original design of God for every believer is to be a servant. ஒவ்வொரு விசுவாசியை குறித்தும் தேவனுடைய ஒரு முக்கியமான வடிவமைப்பு நாம் ஒவ்வொருவருமே பணிவிடைக்காரராய் இருக்க வேண்டும். Now, as long as you become
a servant in a way that the Lord expects from you, தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற அடிப்படையிலான அந்த ஒரு பணிவிடைக்காரனாய் நீங்கள் இருப்பீர்களானால், there comes the maximum blessing in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அதிகபட்சமான ஆசீர்வாதங்கள் இருக்கும். So the elders need to teach your believers to be servants. ஆகவே மூப்பர்கள் உங்களுடைய விசுவாசிகளை பணிவிடைக்காரராய் இருக்க வேண்டும் என்று போதியுங்கள். That is the greatest thing that you can do for the well-being of your believers. உங்களுடைய விசுவாசிகளுடைய நலனுக்காக நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயம் இதுவாகத்தான் இருக்கும். Before you teach them, அவர்களுக்கு போதிப்பதற்கு முன்பதாக you should be the servants first. நீங்களுமே முதலாவதாக பணிவிடைக்காரராய் இருக்க வேண்டும். You should be an example before. நீங்கள் அவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாய் இருக்க வேண்டும். So first of all, what should be the desires of the elders concerning the believers? விசுவாசிகளை குறித்து மூப்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள் என்ன? முதலாவது, yeah, they should be the servants. அவர்கள் பணிவிடைக்காரராய், தேவனுக்கு பணிவிடைக்காரராய் இருக்க வேண்டும். And the second important thing, இரண்டாவது முக்கிய விஷயம், they should be the stewards. அவர்கள் உக்கிரானக்காரராய் இருக்க வேண்டும். They should be the stewards. அவர்கள் உக்கிரானக்காரராய் இருக்க வேண்டும். In Luke's Gospel chapter 12 verse 42, லூக்கா 12ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலே இப்படியாக நாம் வாசிக்கின்றோம். அதற்கு கர்த்தர், பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமும் உள்ள விசாரணைக்காரன் யாவன்? yes, every individual person should become the faithful stewards of God. ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசியும் தேவனுக்கு உண்மையுள்ள விசாரணைக்காரனாக, உக்கிரானக்காரனாக இருக்க வேண்டும். What do you mean by stewards? இந்த உக்கிரானக்காரன் என்றால் என்ன அர்த்தம்? What do you mean by stewards? உக்கிரானக்காரன் அல்லது விசாரணைக்காரன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? Yeah, உறுப்பாளன். yeah, ஸ்தானாபதி. the person who handles the possessions that the Lord has entrusted with you. தேவன் அந்த நபர்களுக்கு கையெழுத்திருக்கக்கூடிய அவருடைய சொத்துக்களை கையாளுகிறவர். Right? Handling Lord's possession which is entrusted with you. தேவன் தனக்கு கையளித்த அவருடைய சொத்துக்களை கையாளுதல். What are those? அவைகள் எவை? அந்த சொத்துக்கள் எவை? It's not just your money and the house and all other things. உங்களுடைய வீட்டிலே பொருளாக இருக்கக்கூடிய பணமோ அல்லது வீடோ அல்ல. All those things are involved. அவைகளும் உள்ளடக்கமே. But the first important thing is, ஆனால் முதல் முக்கிய விஷயம், you yourself. நீங்களே. Your bodies, you yourself is the possession that the Lord has entrusted with you. நீங்களே ஆண்டவர் உங்களுக்கு கையளித்த ஆண்டவருடைய சொத்தாக நீங்கள் இருக்கிறீர்கள். We read it in the scripture that your bodies are the temple of God. நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், நம்முடைய சரீரங்கள் தேவனுடைய ஆலயங்களாக இருக்கின்றன. Isn't it? இல்லையா? How careful are you with your body? ஆகவே உங்களுடைய சரீரத்தை குறித்து நீங்கள் எத்தனை கவனமாக இருக்கிறீர்கள்? Are you handling the possession that the Lord has entrusted with you in a faithful and serious manner? தேவன் உங்களுக்கு கையளித்த அவருடைய பொக்கிஷமாகிய உங்களுடைய சரீரங்களை சரியான விதத்திலே நீங்கள் கையாளுகிறீர்களா? And not only that, அது மாத்திரமல்ல, when it comes into the material possession that you have in your life, உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதார ஆசீர்வாதங்களை பொறுத்தமட்டில், understand that you are a borrower. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் கடனுக்கு வாங்கினவர். You understand that? அதை புரிந்து கொண்டீர்களா? Whatever the material possession that you are a borrower because you have received it from God. உங்களுக்கு எந்த விதமான பொருளாதார ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அதெல்லாருக்குமே நீங்கள் கடனாளிகளாக தான் இருக்கிறீர்கள். ஏனென்றால் அவைகளை தேவனிடத்திலிருந்து நீங்கள் கடனாக பெற்றிருக்கிறீர்கள். You are not the owner of that. அதற்கு நீங்கள் உரிமையாளர்கள் அல்ல. If you are not the owner, you are a borrower, right? நீங்கள் உரிமையாளர் அல்ல என்று சொன்னாலே நீங்கள் யார்தான்? வாங்கினவர். Isn't it? இல்லையா? So whatever the money, the possession, everything that you have, you are not the owner of that. It is God's gracious gift in your life. You are a borrower. ஆகவே உங்களுக்கு கையிலே இருக்கக்கூடிய பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், அவை அனைத்துமே தேவன் கிருபையாக உங்களுக்கு தந்தவைகள். நீங்கள் அவைகளுக்கு உரிமையாளர்கள் அல்ல. You need to give account for that. அவைகளுக்கு நீங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். There is a day on which you have to give the account for what the Lord has entrusted with you. தேவன் உங்களுக்கென்று கையளித்திருக்கக்கூடிய பொருளுக்கானாலும் பணத்திற்கானாலும் நீங்கள் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். அதற்கு ஒரு நாள் உண்டு.
whatever the Lord has entrusted with you, use it faithfully. தேவன் எவைகளையெல்லாம் உங்களுக்கு கையளித்திருக்கிறாரோ அவைகளை உண்மையுள்ளவர்களாய் பயன்படுத்துங்கள். Because there is going to be a final audit at the Bema seat of Christ. ஏனென்றால் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பதாக ஒரு இறுதியான அங்க ஒரு ஆடிட் நடைபெற போகிறது, தணிக்கை நடைபெற போகிறது. Yes, you know about audit. Every year and there is an audit, isn't it? ஒவ்வொரு வருஷத்தின் முடிவிலே ஒரு தணிக்கை நடைபெறும் இல்லையா? In the same way, அதுபோலவே there is going to be an audit at the Bema seat of Jesus Christ. கிறிஸ்துவின் நியாயாசனத்திலே ஒரு தணிக்கை நடைபெறும். You have to give the account for everything that the Lord has entrusted with you. தேவன் உங்களுக்கு கையளித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை குறித்தும் நீங்கள் அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். Are you a faithful steward? நாம் தேவனுக்கு உண்மையுள்ள விசாரணைக்காரராய் இருக்கிறோமா? The elders should teach your believers, elders should train your believers to be the faithful stewards. மூப்பர்களானவர்கள் தங்களுடைய விசுவாசிகள் ஆண்டவருக்கு உண்மையுள்ள விசாரணைக்காரர்களாக உண்மையுள்ள உக்கிரானர்களாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு போதிக்க வேண்டும். Number one, ஒன்று, the elders of the assembly should expect and teach the believers to be the servants of the Lord. சபையில் இருக்கக்கூடிய மூப்பர்கள் தங்களுடைய விசுவாசிகள் தேவனுக்கு ஊழியர்காரராய் பணிவிடைக்காரராய் இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு போதிக்க வேண்டும். Number two, இரண்டு, the elders in the assembly should teach the believers to be the stewards of the Lord. சபையின் மூப்பர்கள் தங்களுடைய விசுவாசிகள் ஆண்டவருக்கு உண்மையுள்ள உக்கிரானக்காரராய் இருக்க வேண்டும் என்பதை போதிக்க வேண்டும். And the third important thing, மூன்றாவது முக்கிய விஷயம், the elders in the assembly should teach the believers to be the true witnesses of the Lord. சபையில் இருக்கக்கூடிய மூப்பர்கள் தங்களுடைய விசுவாசிகள் ஆண்டவருக்கு மெய்யான சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்பதை போதிக்க வேண்டும். Acts chapter 1 verse 8. அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். Okay, what we read here? இங்க என்ன வாசிக்கின்றோம்? The Lord wants every believer to be his witnesses. ஆண்டவர் ஒவ்வொரு விசுவாசியும் தனக்கு சாட்சியாய் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். Are you witnesses of the Lord? நீங்கள் தேவனுக்கு சாட்சியாய் இருக்கிறீர்களா? Are you fulfilling your responsibility as a witness in this world? இந்த உலகத்திலே ஆண்டவருடைய சாட்சி என்ற நிலைமையிலே உங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றுகிறீர்களா? When I talk about witness here, it is talking about evangelism. இங்கே சாட்சி என்று சொல்லும் பொழுது அது ஊழியம் செய்தலை குறித்து தான் சொல்லுகிறது. So the elders in the assembly must teach your believers to be involved in the work of evangelism. They should be witnessing the Lord in that manner. ஆகவே சபையில் இருக்கக்கூடிய மூப்பர்களானவர்கள் தங்களுடைய விசுவாசிகள் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும், அதாவது சுவிசேஷ பிரபல்யத்திற்கென்று ஊழிய பணியில ஈடுபட வேண்டும் என்பதை விசுவாசிகளுக்கு போதிக்க வேண்டும். Now when you talk about evangelism, some misconcept is there. சுவிசேஷம் அறிவித்தல் என்று சொல்லும் பொழுது அதிலே சில தவறான புரிந்துகொள்ளுதல்கள் உள்ளன. I don't know whether you agree with me or not. இந்த விஷயத்துல என்னிடத்திலே நீங்கள் ஒத்துக்க போகிறீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. If you are not agreeing with me, no problem, but you can continue with your ideas. நீங்கள் ஒத்து போகாவிட்டால் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களிலே நீங்கள் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. This is something that I understood from the word of God. I just want to communicate. ஆனால் வேத வசனத்திலிருந்து நான் புரிந்து கொண்ட விஷயம் இதுதான், அதை உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிறேன். Many times we become very casual in doing the work of evangelism. அநேக நேரத்திலே ஊழிய பணியில ஈடுபடுவது ஏதோ சாதாரணமாக வழக்கமாக செய்து விடுகிறோம். Alright, we just become very casual in that work. சுவிசேஷ பணியிலே சாதாரணமாக ஈடுபட்டு விடுகிறோம். Okay, sometimes we think that taking a tract and just putting it in a restaurant. ஒரு துண்டு பிரதி எடுக்க வேண்டியது, அது அப்படியே ஒரு ஹோட்டல்ல தூக்கி போட வேண்டியது. Otherwise, if the door is closed, to put one tract there. கதவு பூட்டப்பட்டிருந்துச்சுன்னா அப்படி தள்ளி விட வேண்டியது. And just leave a tract in a bus or auto. அல்லது பஸ்லயோ ஆட்டோலயோ அப்படி அங்கங்க வச்சிட்டு போறது. Is that the idea of evangelism in the Bible? வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சுவிசேஷ ஊழியமா? See, nowadays many people, today I have distributed 100 tracts. Very good. இன்னைக்கு நான் 100 கைப்பிரதி கொடுத்துட்டு வந்துட்டேன். So they think that is what evangelism is. அப்படி செஞ்சுட்டு அதுதான் ஊழியம் நினைச்சிடுறாங்க. Do you think that is what the idea of evangelism? அதுதான் சரியான ஊழியம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? Now in the Bible, when the Lord is speaking about evangelism, வேதத்திலே ஊழியத்தை குறித்து கர்த்தர் பேசும் பொழுது he is using 3 important pictures. அவர் 3 முக்கிய சித்திரங்களை பயன்படுத்துகிறார். Right? When he speaks about evangelism, there are 3 pictures used by the Lord. ஊழியத்தை குறித்து சுவிசேஷ பிரபல்யத்தை குறித்து வேதம் அல்லது கர்த்தர் 3 சித்திரங்களை பயன்படுத்துகிறார். Number 1, farming. ஒன்று விவசாயம் செய்தல். Right? Number 2, fishing. 2 மீன் பிடித்தல்.
Right? Number 3, fighting. மூன்றாவது சண்டை, போரிடுதல், Right? யுத்தம் பண்ணுதல். Yeah. Right. So number 1, ஒன்று farming. விவசாயம் செய்தல். How do you do the farming? எப்படி விவசாயம் செய்கிறோம்? Plow the field. முதலாவதாக நிலத்தை உழ வேண்டும். Put one seed there. அதுல விதையை விதைக்க வேண்டும். ஒரு விதை அப்படி போடணும். ஒரு விதை இங்க, ஒரு விதை அப்படி போடணும், ஒரு விதை அங்க, ஒரு விதை அங்க. Isn't it? அப்படிதானே? அப்படிதான் விவசாயம் செய்யறாங்களா? How do you do the farming? எப்படி விவசாயம் செய்வார்கள்? There is a way to do it. விவசாயம் செய்வதற்கென்று ஒரு வழிமுறை உள்ளது. Isn't it? இல்லையா? You have to put all effort into it. அதற்கு எல்லா பிரயாசத்தையும் நீங்கள் உள்ளே செலுத்த வேண்டும். It requires high energy from you. அதற்காக உங்களிடத்திலிருந்து அதிகப்படியான ஆற்றல் தேவைப்படுகிறது. It requires high risk from you. உங்களிடத்திலிருந்து அதிக பணயம் செய்ய வேண்டியது இருக்கும். Isn't it? இல்லையா? It's not simply throwing one here, throwing one. ஏதா இங்கிட்டு ஒன்று அங்கிட்டு ஒன்று போடுறது கிடையாது. One tractor here, another tractor there. ஒரு டிராக்டர் இங்கிட்டு, ஒரு டிராக்டர் அங்கிட்டு. Is that? அப்படியா? That is not. அது அல்ல. Now think about the fishing. மீன் பிடிக்கிறதை குறித்து சிந்தியுங்கள். How do they do the fishing? எப்படி மீன் பிடிக்கிறார்கள்? It takes a lot of effort from them. அவரிடத்திலிருந்து அதிகமான முயற்சிகள் தேவைப்படுகிறது. If you speak with the people, those who go for fishing, நீங்கள் மீன் பிடிக்க செல்கிறவரிடத்திலே பேசி பார்த்தால் தெரியும். You will understand how hard work they are doing. அவர்கள் எப்படிப்பட்ட கடினமான வேலையில ஈடுபடுகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். It is not that simply they just on the way put one net here, on the way another net there. ஏதோ போற வழியில் இங்கிட்டு ஒரு வலை அங்கிட்டு ஒரு வலை போடுறது அப்படி அல்ல விஷயம். No. They have a particular planning and every careful attention that is granted to them. மீன் பிடிப்பதற்கென்று ஒரு குறிப்பிட்ட திட்டமிடுதல் உண்டு. அதற்கென்று அவர்கள் தங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்தி தான் அந்த வேலையை செய்கிறார்கள். Fighting, போரிடுதல், சண்டை பண்ணுதல், அங்க ஒரு இடி இங்க ஒரு இடி, அப்படியே. How do you do the fighting? எப்படி போரிட வேண்டும், எப்படி மல்யுத்தம் பண்ண வேண்டும்? Yes, it requires high energy from you, right? அது உங்களிடத்திலிருந்து அதிகப்படியான ஆற்றல் தேவைப்படுகிறது. Yes, high risk and all your effort into that. அதிக ஆபத்து அதிலே நிறைந்திருக்கிறது. உங்களுடைய முழு பிரயாசத்தையும் அதற்கென்று நீங்கள் செலுத்த வேண்டும். So these are the pictures used for evangelism in the Bible by our Lord Jesus. ஆகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பொறுத்தமட்டில் இந்த 3 சித்திரங்களை தான் சுவிசேஷ ஊழியத்தை குறித்து அவர் பயன்படுத்துகிறார். So if you want to do the work of evangelism, ஆகவே நீங்கள் சுவிசேஷ பணியிலே ஈடுபட விரும்பினால் don't simply do it as a hobby, simply going there and there. ஏதோ பொழுதுபோக்காக அந்த ஊழியத்தை செய்தார்கள், இங்க ஒண்ணு போறது அங்க போய் போடுறது. For doing it, do it in a manner that the Lord expects from you. நீங்கள் அப்படி ஊழியத்தில் ஈடுபட்டால் தேவன் எதிர்பார்க்கின்ற அந்த வகையிலே நீங்கள் அந்த ஊழிய பணியிலே ஈடுபட வேண்டும். Saying that don't distribute the tracts or அதுக்காக ட்ராக்ஸே கொடுக்காதீங்கன்னு நான் சொல்ல வரல. It's not what I'm talking about. அதை நான் சொல்ல விரும்பவில்லை. What I'm talking about is, நான் சொல்லுகிற விஷயம், see, it should be done in a manner that we should be able to win the souls for the Lord with all concern, with all energy, with all dedication unto that. ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும் என்கிற நோக்கத்தோடு, முழு ஆற்றலோடும், முழு அர்ப்பணிப்போடும், முழு பிரயாசத்தோடும் ஆண்டவருடைய சுவிசேஷ பணியானது செய்யப்பட வேண்டும். That is what evangelism is. அதுதான் சுவிசேஷ ஊழியத்தில் ஈடுபடுதல் ஆகும். All right? சரியா? Okay. So the Lord wants elders to teach your believers to be servants. ஆகவே தேவன் மூப்பர்களானவர்கள் தங்களுடைய விசுவாசிகள் இப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். முதலாவது அவர்கள் பணிவிடைக்காரராக இருக்க வேண்டும். Number 2, இரண்டாவது stewards, உக்கிரானக்காரராக இருக்க வேண்டும். Number 3, மூன்றாவது witnesses, சாட்சிகளாக இருக்க வேண்டும். Number 4, நான்காவதாக the elders need to teach the believers to be students. மூப்பர்கள் விசுவாசிகள் மாணாக்கராய் இருக்க வேண்டும் என்று போதிக்க வேண்டும். What student? என்ன எப்படிப்பட்ட மாணவர்கள்? Student of the word of God. வேத வசனத்தினுடைய மாணவர்களாய் மாற வேண்டும். 2 Timothy chapter 2 verse 15. 2 தீமோத்தேயு 2:15 நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. Yes, look at that. அதை பாருங்கள். The Lord wants every individual believers to be the students of the word of God who rightly divide the word of God. தேவன் சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசியும் தேவனுடைய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிற மாணவனாய் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். Do you use your Bible? உங்களுடைய வேதாகமத்தை பயன்படுத்துகிறீர்களா?
Feeling sleepy? தூக்கம் வருதா? I told you that if you are feeling sleepy, I will ask the questions. தூக்கம் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டுருவேன். நான் சொன்னேன். Otherwise, you can stand up and sleep. அல்லது நின்னுட்டு கூட தூங்குங்க. Right. Okay. So now, when it comes into the studies of God's word, தேவனுடைய வார்த்தைகளை படிக்கின்ற விஷயத்தை பொறுத்தமட்டில் how much are we really committed in the studies of God's word? தேவ வசனத்தை வாசிப்பதிலே படிப்பதிலே நாம் எத்தனையாக அர்ப்பணிப்புள்ளவர்களா இருக்கிறோம்? Now when we look at our Bibles, we can understand how much you study, right? வேதாகமத்தை பார்த்தாலே நாம் எந்த அளவுக்கு படித்திருக்கிறோம் என்பது தெரிந்துவிடும் இல்லையா? Isn't it? இல்லையா? Many of the Bibles are brand new. பல நபர்களினுடைய வேதாகமம் புத்தம் புதுசா இருக்கிறது. Only Sunday they will take it. ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் அதை எடுக்கிறார்கள். See, the elders should teach your believers to be the students of God's word. மூப்பரானவர்கள் தங்களுடைய விசுவாசிகள் தேவனுடைய வசனத்தை படிக்கின்ற மாணவர்களாக இருக்க வேண்டும் என்று போதிக்க வேண்டும். You should teach them how to study, make them to color the Bible, write down in the Bible, study the things and have a notebook and learn from God's word. நீங்கள் அவர்களை வேதத்தை படிப்பதற்கு அவர்களுக்கு போதிக்க வேண்டும். எப்படி வேதத்திலே கலர் அடித்து அதை அடிக்கோடிடுவது, எப்படி எல்லா விதமான குறிப்புகளை எடுத்து வைப்பது, புத்தகத்தில் எழுதுவது என்பதையெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். Sometimes you should take their Bibles and see what they are doing. சில நேரங்கள் அவங்களுடைய வேதத்தை எடுத்து என்னதான் பண்றாங்கன்னு பார்க்கணும். Right? Necessary. அது அவசியம். Every individual believer should become the students of God's word. ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசியும் தேவனுடைய வசனத்தின் மாணவனாக மாற வேண்டும். Many times in many churches, believers are not taught how to study God's word. அநேக நேரங்களிலே அநேக சபைகளிலே எப்படி வேதத்தை வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும் என்பது விசுவாசிகளுக்கு போதிக்கப்படுகிறதில்லை. Especially the women think that it is the work of men, isn't it? Study is for them. We are just supporting. அநேக நேரங்களிலே சகோதரிகள் நினைக்கிறார்கள் வேதத்தை படிப்பதெல்லாம் சகோதரர்களுக்குரியது, நமக்கு சும்மா சப்போர்ட்டுக்கு இருக்கணும் அவ்வளவுதான். Isn't it? இல்லையா? Do you study God's word, sisters? சகோதரிகளே, நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை முறையாக படிக்கிறீர்களா? I'm not just asking reading. I'm asking about studying. வாசிக்கிறீர்களா என்று நான் கேட்கவில்லை, படிக்கிறீர்களா? How many sisters really study God's word? எத்தனை சகோதரிகள் உண்மையாகவே வேத வசனத்தை படிக்கிறீர்கள்? It is not just the work of the brothers alone. அது ஏதோ சகோதரர்களுக்கான வேலை மட்டுமல்ல. Every individual believer should be the student of God's word, rightly dividing God's word. ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசியும் தேவனுடைய வசனத்தினுடைய மாணவனாக இருந்து சரியாக பகுத்து போதிக்கிறவராய் இருக்க வேண்டும். Some of the people in some churches, சில சபைகளில் சில நபர்கள், the believers will come to the church and just swallow what the elders or preachers will give. விசுவாசிகள் வந்து இங்கே மூப்பர்களோ அல்லது மற்றவர்களோ என்ன சொல்லுகிறார்களோ அதை அப்படியே விழுங்கி விட்டு செல்வார்கள். Isn't it? இல்லையா? That's all. அவ்வளவுதான். Do you study? நீங்கள் படிக்கிறீர்களா? Do you check whether the matters that are preached here is right or wrong? இங்கே பிரசங்கிக்கப்பட்ட விஷயங்கள் சரிதானா என்பதை கொஞ்சம் பரிசோதித்து பார்ப்பீர்களா? Is it that the preacher rightly dividing God's word? பிரசங்கிக்கிறவர் சரியாக வசனத்தை பகுத்து போதிக்கிறாரா என்பதை நீங்கள் ஒரு தடவை சரி பார்க்கிறீர்களா? I'm not saying that if they are not preaching rightly, go and fight with them. ஒருவேளை அவங்க சரியாக பகுத்து போதிக்காவிட்டால் போய் அவர்களிடத்தில் சண்டையிடுங்கள் என்று நான் சொல்லவில்லை. Instead, do you really try to understand what is right and what is wrong? நீங்கள் உண்மையாகவே எது சரி எது தவறு என்பதை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறீர்களா? Do you really study it? That's what I'm asking about. நீங்கள் உண்மையாகவே வேத வசனத்தை படிக்கிறீர்களா? அதைத்தான் நான் கேட்கிறேன். So it is good that you are having these questions and answers about the messages and all. That is wonderful. இந்த சொல்லப்பட்ட அறிவு கொடுக்கப்பட்ட செய்திகளின் அடிப்படையிலே நீங்கள் கேள்வி பதில்கள் எல்லாம் வைப்பதெல்லாம் நன்றாக இருக்கிறது, ஆச்சரியம், சந்தோஷம். Yeah, that's one way of learning God's word. அது ஒரு வகையாக தேவனுடைய வசனத்தை படிக்கின்ற ஒரு வகை. But personally, how much you spend time in studying God's word? ஆனால் தனிப்பட்ட விதத்திலே கர்த்தருடைய வசனத்தை படிப்பதற்கு நீங்கள் எவ்வளவு நேரத்தை செலவிடுகிறீர்கள்? We have time for many other things. மற்ற பல விஷயங்களுக்கு நமக்கு நேரம் உண்டு. But we don't have time to learn from God. ஆனால் கர்த்தருடைய வசனத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. That's a sad part of many believers. அதுதான் இன்றைக்கு அநேக விசுவாசிகள் இருக்கக்கூடிய ஒரு பரிதாபமான நிலை. That's the reason why we are not able to exhibit the spiritual growth that the Lord is expecting. அதனால தான் தேவன் எதிர்பார்க்கின்ற அந்த ஆவிக்குரிய வளர்ச்சியை நம்மால் வெளிக்காட்ட முடிகிறதில்லை.
everybody should be the students of God's word. ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வசனத்தை படிக்கின்ற மாணவராய் இருக்க வேண்டும். Now when you become the students of God's word, it will benefit you and at the same time it will benefit others. நீங்கள் தேவ வசனத்தினுடைய மாணவராக மாறினால் உங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும், மற்றவர்களுக்கும் அது பிரயோஜனப்படும். Protecting yourselves and others from the errors, உங்களையும் மற்றவர்களையும் தவறுகளிலிருந்து பாதுகாக்கும். and preserving yourselves away from the sins of this world, இந்த உலகத்தினுடைய பாவத்திலிருந்து உங்களையும் மற்றவர்களையும் பாதுகாக்கும். and equipping yourselves and others for the service of the Lord. தேவனுடைய சேவைக்காக உங்களையும் மற்றவர்களையும் அது ஆயத்தப்படுத்தும். So all these are the benefits of becoming a student of God's word. இவை அனைத்துமே தேவனுடைய வசனத்தினுடைய மாணவனாக மாறுவதில் இருக்கக்கூடிய பயன்கள். Are you a student of God's word? நீங்கள் தேவனுடைய வசனத்தின் மாணவனாக இருக்கிறீர்களா? Think about yourselves. உங்களை குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். It's a serious thing to consider இதை yourselves. நீங்கள் மிகவும் கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். And number 5, ஐந்தாவதாக, the elders need to teach the believers to be the warriors for the Lord. சபையிலே மூப்பரானவர்கள் விசுவாசிகள் இந்த கர்த்தருக்கென்று போராளிகளாய் இருக்க வேண்டும் என்பதை போதிக்க வேண்டும். Yes, we read in 2 Timothy 2 தீமோத்தேயு chapter 2 verses 3 and 4. இரண்டாவது அதிகாரத்தின் 3-4 வசனங்களிலே இப்படியாக வாசிக்கிறோம். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். So what we read here? இங்கே நாம் என்ன வாசிக்கின்றோம்? You need to teach every individual believer to be the warriors for the Lord Jesus. ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசியும் தேவனுக்கென்ற ஒரு போராளியா இருக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். What kind of warrior you are? எப்படிப்பட்ட போராளியாய் நீங்கள் இருக்கிறீர்கள்? So when it comes into many life, பலருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது they become the failure as a warrior. அவர்கள் போர் சேவகம் என்கிற இந்த விஷயத்திலே தோல்வியுறத்தான் செய்கிறார்கள். Why? ஏன்? Because they do not know how to make use of the armor of the Lord. அவர்களுக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எப்படி பயன்படுத்துவது என்பது தெரியாமலே போய்விடுகிறது. Isn't it? இல்லையா? And not only that, அது மாத்திரமல்ல, in Ephesians chapter 6, எபேசியர் 6 their apostle Paul makes one thing very specific. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு விஷயத்தை மிக குறிப்பாக சொல்கிறார். The armor of the Lord need to be put on with prayer. ஜெபத்தோடு கூட தான் இந்த தேவனுடைய சர்வாயுதமானது தரிப்பிக்கப்பட வேண்டும். Some of the people consider prayer as a part of armor. சிலர் இந்த ஜெபத்தையே அந்த சர்வாயுத வர்க்கத்தின் ஒரு பகுதியாக கருதுவார்கள். No, இல்லை. Apostle Paul makes it very clear that you need to put on the armor of God being on your knee in prayer. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக சொல்லுகிறார். நீங்கள் முழங்காலிலே ஜெபிக்கிறவர்களாக இருந்து கொண்டுதான் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையே தரித்துக் கொள்ள வேண்டும். Being on your knee in prayer is something very very important to face the battle in this world. முழங்கால் படியிட்டு ஜெபத்தில் இருந்து கொண்டுதான் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான யுத்தங்களையும் சந்திக்க வேண்டும். So how about our lives? நம்முடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டும் எப்படி? How are you facing the challenges of this world as a warrior? ஒரு போர் சேவகனாக இந்த உலகத்திலே காணப்படுகிற சவால்களை நீங்கள் எப்படியாக எதிர்கொள்கிறீர்கள்? Just taking the armor of God is not enough. ஏதோ தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டால் மட்டும் போதாது. If you take it with prayer, that will work. நீங்கள் ஜெபத்தோடு எடுத்து அதை தரித்துக் கொண்டால் அது பயன்படும். Otherwise it will not work. இல்லாவிட்டால் அது பயன்படாது. So think about ourselves. ஆகவே நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். Are you really an equipped warrior for the Lord? நீங்கள் உண்மையிலேயே தேவனுடைய சர்வாயுதத்தை தரிப்பிக்கப்பட்ட ஒரு போர் சேவகனாய் இருக்கிறீர்களா? Lot of challenges are there around us in this world. இந்த உலகத்திலே நம்மை சுற்றி ஏராளமான சவால்கள் உள்ளன. How are you really protecting yourselves by using the armor of God by prayer? தேவனுடைய இந்த சர்வாயுத வர்க்கத்தை ஜெபத்தினாலே நீங்கள் தரித்துக் கொண்டு அதை எப்படி பயன்படுத்துகிறீர்கள்? Think about yourselves. உங்களை குறித்து நீங்களே சிந்தித்து பாருங்கள். So the elders should teach the believers to be the warriors for the Lord. ஆகவே விசுவாசிகள் ஆண்டவருக்கென்று போர் சேவகர்களாய் இருக்க வேண்டும் என்பதை மூப்பர்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். And finally, one more thing. இறுதியாக ஒரு விஷயம். The elders should teach the believers to be the fruit bearers. விசுவாசிகள் ஆண்டவருக்கென்று கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை மூப்பர்கள் போதிக்க வேண்டும்.
We read it in John's Gospel chapter 15 verse 8. அதை நாம் யோவான் 15:8 வாசிக்கின்றோம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். So dear brothers and sisters, one thing that we need to keep in our mind is பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் மனதில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், what we are is more important than what we do. நாம் என்ன செய்கிறோம் என்பதை காட்டிலும் நாம் யாராக இருக்கிறோம் என்பது மிக முக்கியம். What we are is more important than what we are doing. நாம் என்ன செய்கின்றோம் என்பதை காட்டிலும் நாம் யாராக இருக்கிறோம் என்பது மிக முக்கியம். Bearing the fruit and becoming like Jesus Christ is the ultimate goal of a Christian life. ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டிய இறுதியான இலக்கு என்பது கர்த்தருக்காக கனி கொடுத்து இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக மாற வேண்டும் என்பதாகும். Are you fruitful like Jesus Christ? நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல கனி கொடுக்கிறீர்களா? That he is the model for us. அவர்தான் நமக்கு மாதிரி. Christ likeness is the goal for us. கிறிஸ்துவை போல இருப்பதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு. How about our life this morning? இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? How are we really following God's expectation to be fruitful in this world? இந்த உலகத்திலே கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்கின்ற தேவ எதிர்பார்ப்பை நாம் எப்படி நிறைவேற்றுகிறோம்? So many times we are very active in doing so many things. அநேக நேரங்களிலே பல விஷயங்களை செய்கிறதிலே நாம் மிக தீவிரமாக இருக்கிறோம். Yes, do it, no problem. செய்யுங்கள், தவறில்லை. But more than that, ஆனால் அதை காட்டிலும் what you are, எப்படி இருக்கிறீர்கள், what you are, எப்படி இருக்கிறீர்கள், யாராய் இருக்கிறீர்கள், that is more important. அது மிக முக்கியம். Are you living a Christ-like life? நீங்கள் கிறிஸ்துவை போல வாழ்கிறீர்களா? Are you allowing the heavenly gardener to prune your life so that you may produce more fruits in your life? அதிகமான கனிகளை கொடுக்கத்தக்கதாக உங்களுடைய பரம தோட்டக்காரர் உங்களை கத்தரிப்பதற்கு நீங்கள் அனுமதிக்கிறீர்களா? What's really happening in your life? உங்களுடைய வாழ்க்கையில் என்னதான் உண்மையாக நடக்கிறது? When you talk about the fruit bearing, where do you stand? கனி கொடுத்தல் என்ற விஷயம் வரும் பொழுது நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள்? It's a serious matter to consider in the presence of the Lord. தேவ சமூகத்திலே நாம் மிக முக்கியமாக கருத வேண்டிய ஒரு விஷயம் இது. So when it comes into the topic of eldership, ஆகவே மூப்பத்துவம் அல்லது தலைமைத்துவம் என்ற அந்த தலைப்பை பொறுத்தமட்டில் I told you that you are responsible to fulfill the 6 important God-given duties. நீங்கள் தேவன் கொடுத்த 6 முக்கிய பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு பொறுப்பாளிகளாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன். When you fulfill those duties, அந்த பொறுப்புகளை நீங்கள் நிறைவேற்றும் பொழுது what you want your believers to be, உங்களுடைய விசுவாசிகள் எப்படியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள், that should be specified to the believers so that they will be following those important criteria. அவைகள் விசுவாசிகளுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் அதை பின்பற்றுகிறவர்களாக அவர்கள் மாறுவார்கள். So according to the word of God, few suggestions are given. ஆகவே வேத வசனத்தின் அடிப்படையில் சில ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டன. Make sure that your believers should become servants. உங்களுடைய விசுவாசிகள் பணிவிடைக்காரராய் மாற வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துங்கள். You make sure that your believers become stewards. உங்களுடைய விசுவாசிகள் உக்கிரானக்காரராய் மாற வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துங்கள். You make sure that your believers will become witnesses for the Lord. உங்களுடைய விசுவாசிகள் ஆண்டவருக்கு சாட்சிகளாய் மாற வேண்டும் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்துங்கள். You make sure that your believers are students of God's word. உங்களுடைய விசுவாசிகள் தேவ வசனத்தினுடைய மாணவர்களாய் மாற வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துங்கள். You make sure that your believers are the warriors for the Lord in this world. உங்களுடைய விசுவாசிகள் இந்த உலகத்திலே ஆண்டவருடைய போர்ச்சேவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துங்கள். You make sure that your believers are the fruit bearers for the Lord in this world. இந்த உலகத்திலே உங்களுடைய விசுவாசிகள் ஆண்டவருக்காக கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். That is what your responsibility. அதுதான் உங்களுடைய பொறுப்பு. Now when the elders want the believers to be so, it is your responsibility to understand the seriousness of those expectations and cooperate with them for the glory of God. ஒரு மூப்பர்களை பொறுத்தமட்டிலே விசுவாசிகள் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்புகள் இருக்குமே, ஆனால் விசுவாசிகளாகிய நீங்கள் இவர்களினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு எல்லா விதத்திலும் இதற்கு உகந்தவர்களாய் நடக்க வேண்டும். May the Lord bless us with this word. இந்த வசனத்தினாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. Make his name be glorified. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் கூட தலைமைத்துவத்தை குறித்து சிந்திப்பதற்கு ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். பல மாதங்களுக்கு முன்பதாக எடுக்கப்பட்ட இந்த தலைப்பின் கீழாக மீண்டுமாக உருவிச கூட தலைமைத்துவம்
சபையினுடைய வளர்ச்சி, சபையிலுடைய விசுவாச பிள்ளைகள் எவனமாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு நல்ல செய்தி நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே சபையும் தேவனுடைய பிள்ளைகளும் பொறுப்புள்ள மூப்பர்களும் ஒன்றாக இசைந்திருக்க வேண்டும், விசாரிக்க வேண்டும், அவர்களை எவனமாக பார்க்க வேண்டும் என்பதை குறித்து நம்மளோடு கூட பேசினார். நம்ம எல்லோருக்கும் மிகுந்த ஒரு சந்தோஷமான ஒரு காரியம், நல்ல ஒரு செய்தி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வரக்கூடிய நாட்களில் இதை நாம் பின்பற்றி கர்த்தருடைய நாம மகிமை கண்டு வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த சகோதரருக்கு சபையின் சார்பாக மீண்டுமாக ஒரு கூட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மனப்பூர்வமாக நம்மளோடு கூட ஐக்கியப்படுவதற்கும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்கும் மனப்பூர்வமாக வந்து நம்மளோடு கூட ஐக்கியப்படவும் கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாக நம்மளோடு கூட பேசுவதற்கு ஆண்டவர் அவருக்கு இரக்கம் பாராட்டினார். எனவே அவருடைய ஊழியங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஸ்டோர் பைபிள் காலேஜில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டு இருக்கிறார். அநேகர் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்வதற்கும் மற்ற சபைகளுக்கும் சென்று கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்துக் கொண்டு வருகிறார். எனவே அவருடைய ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும், குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்களுக்காக தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய தனி ஜபத்திலும் குடும்ப ஜபத்திலும் நினைவுறும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் அடுத்த மாதமும் நம்மளோடு கூட ஐக்கியப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கூட இருக்கிறார். எனவே தொடர்ந்து அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நாம் ஜெபித்து இந்த கூட்டத்தை நாம் நிறைவு செய்வோம். மகா உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, மகத்துவமானவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மோடு கூட ஐக்கியப்படவும் உம்மோடு கூட நாங்கள் சந்தோஷிப்பிக்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த நினைவு சின்னத்தில் நாங்கள் பங்கு பெறுவதற்கு ஆண்டவர் தம்மை இரக்கம் பாராட்டினீர். ஆண்டவரே, நாங்கள் சபையாக ஏகோபித்து நாங்கள் ஒரு மனதோடு கூட ஆண்டவரே நம்முடைய பந்தியில நாங்கள் ஐக்கியப்படுவதற்கு ஆண்டவர் தம்மை இரக்கம் பாராட்டினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சகோதரரை மறைத்து ஆவியானவரே தலைமைத்துவத்தை குறித்து எங்களோடு கூட நீ பேசினீர். தலைமைத்துவம் எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது என்பதையும், நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதையும், விசுவாசிகளோடு கூட எங்களுக்கு இருக்கின்ற உறவுகள் எப்படி என்பதையும், அவர்கள் எந்த வண்ணமாக நாங்கள் அவர்களை பாவிக்க வேண்டும், அவர்கள் விசுவாசிகள் எவ்வண்ணமாக வளர வேண்டும் என்கிற அந்த நோக்கம் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நாம எங்களோடு கூட நீ பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு எவ்வளவு மேன்மையானது, உயர்ந்தது. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த உன்னதமான பொறுப்பை நாங்கள் உண்மை உத்தமாக நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் தம்மை இரக்கம் பாராட்டி வழிநடத்தும்படியாக நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த தாசருக்காக நன்றி செலுத்துகிறோம். அவரை நீர் ஆஸ்வதித்து ஆண்டவரை அநேக சபைகளுக்கும் அநேகருக்கு சாட்சியாக வைத்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தையை தாராளமாய் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய கிருபைகளை கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய ஊழியங்களை நீர் ஆஸ்வதித்து உம்முடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்திக் கொள்ளும். இந்த நாளிலே எங்களோடு கூட ஐக்கியப்பட்டதற்காக உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்ததற்காக மீண்டுமாக ஒரு விஷயம் கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவரை நீர் பயன்படுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சிறு பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீர் ஆஸ்வதித்து ஆண்டவரே குடும்பங்களை நீர் ஆஸ்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். தேவை உள்ள பிள்ளைகள் அநேகர் உண்டு. தேவைகளை என் தேவனாகிய கர்த்தரை சந்தித்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளும்படியாக உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுத்திருக்கிற தெய்வம், சரீர பிரகாரமான ஆகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அதை நாங்கள் உண்டு உம்முடைய நாம மகிமை கண்டு ஜீவிப்பதற்கு ஆண்டவர் தம்மை எங்களுக்கு இரக்கம் பாராட்டி அதை நீர் ஆஸ்வதிக்க உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் அப்படி செய்ய போற காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக வழிநடத்தும் வந்த தெய்வம் தொடர்ந்து வழிநடத்தும். உம்முடைய கிருபைக்குள்ளாக எங்கள் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வருகை தாமதிக்குமானால் மீண்டுமா நாங்கள் உம்முடைய நாமத்தை மையப்படுத்த உதவி செய்தலும். அப்படி செய்யப்போற எல்லா காரியங்களுக்காக நன்றி செலுத்தி இம்மட்டும் வழிநடத்தும் இந்த தெய்வம் தொடர்ந்து வழிநடத்தும்படியாக கர்த்தர் மீட்பர் ரட்சகருமா இருக்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபத்தை எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஓகே, தேங்க்யூ.